திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் 24வது கோடை விழா சிறப்பாக நடைபெறுவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய பாஸ்கர பாண்டியன், கோடை விழாவில் வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறை சார்பில் கண்கவர் காய்கறி மற்றும் மலர் கண்காட்சி, நடமாடும் மண் பரிசோதனை, வாகனத்தில் மண் பரிசோதனை செய்தல், மலைவாழ் மக்களின் பாரம்பரிய நடன கலை நிகழ்ச்சிகள், மகளிர் சுய உதவிக் குழுக்களின் போன்ற நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்துதல் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஜவ்வாது மலை வந்து செல்ல அரசு சிறப்பு பேருந்துகள் இயக்குதல் குறித்து அரசு அலுவலர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கூடுதல் ஆட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலர் பிரியதர்ஷினி உள்ளிட்ட அனைத்து துறை அரசு அலுவலர்களும் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பாலடா, கொல்லிமலை, கேத்தி மற்றும் கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதிகளான கட்டப்பெட்டு, படகட்டி, பிள்ளிக்கம்பை, கக்குச்சி உள்ளிட்ட பகுதிகளிலும் பூண்டு அதிக அளவில் பயிரிடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அங்கு தொடர்ந்து மழை பெய்ததால் குறைந்த அளவிலான வெள்ளைப்பூண்டு பயிரிடப்பட்டது. தற்போது அறுவடைக்கு தயாரான வெள்ளைப்பூண்டுகளை தரம் பிரித்து சந்தைக்கு அனுப்பும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். இதனையடுத்து வெள்ளைப்பூண்டை அறுவடை செய்து வாகனங்கள் மூலம் ஊட்டி மற்றும் மேட்டுப்பாளையம் காய்கறி மண்டிகளுக்கு விற்பனைக்காக கொண்டு செல்கின்றனர். இந்நிலையில் உதகை மார்க்கெட்டில் ஊட்டி பூண்டு கிலோ 280 ரூபாய்க்கும், பிற மாநில பூண்டு கிலோ 200 ரூபாய் வரையும் விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே மாலையேரி பேருந்து நிறுத்தம் அருகே சிஐடியு தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த சிலர் கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆட்டோ நிறுத்தம் அமைத்து ஆட்டோ ஓட்டி வந்துள்ளனர். இந்நிலையில் அந்த ஆட்டோ நிறுத்தத்திற்கு எதிரிலேயே சிலர் புதிதாக ஆட்டோ நிறுத்தம் அமைத்து போட்டித் தொழில் செய்வதாக கூறப்படுகிறது. இதனால் இரண்டு தரப்பு ஆட்டோ ஓட்டுநர்கள் இடையே மோதல் உருவாகியுள்ளதால் 100 மீட்டர் தள்ளி ஆட்டோ நிறுத்தத்தை அமைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு நாச்சியாபுரம் காவல் நிலையத்தில் சிஐடியு தொழிற்சங்கத்தினர் புகார் அளித்துள்ளனர். ஆனால் காவல்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி மாநகரி பேருந்து நிலையம் முன்பு சிஐடியு தொழிற்சங்க சம்மேளன மாநில தலைவர் காந்தி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் பங்கேற்று காவல்துறையினருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். தேனி மாவட்டம் மாண்டிப்பட்டி காந்திநகர் பகுதியில் 20க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. இப்பகுதியில் உள்ள தெருவில் மின்கம்பங்கள் வழியாக செல்லும் மின்கம்பிகள் மிகவும் தாழ்வாக உள்ளதால் வாகனங்கள் செல்லும் போது மின்கம்பிகள் உரசி விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் ஆண்டிப்பட்டி மின்வாரிய அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த மின்வாரிய அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் தாழ்வாக செல்லும் மின்கம்பிகளை மாற்ற மின்வாரிய அதிகாரிகள் முயற்சிக்கும் போது அப்பகுதியில் உள்ள சில தனிநபர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து மின் வாரியத்தினர் நடவடிக்கை எடுக்காமல் திரும்பிச் சென்றனர். சேலம் மாவட்டம் நெய்க்காரப்பட்டி பகுதியில் ஆவின் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தில் உள்ள பால் கேன்களின் பழுதுகளை சிலிண்டர் மூலமாக வெல்டிங் செய்து கொண்டிருந்துள்ளனர். அப்போது சிலிண்டர் திடீரென வெடித்து விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் ஈரோடு மாவட்டம் மந்தையூர் பகுதியைச் சேர்ந்த கோபி மற்றும் குமார் ஆகிய 2 தொழிலாளர்கள் படுகாயமடைந்தனர். பின்னர் அவர்களை மீட்டு அருகில் இருந்தவர்கள் தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்நிலையில் சிலிண்டர் வெடித்து சிதறும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை பேரூர் அடுத்த தீத்திப்பாளையம் சிப்ஸ் கம்பெனிக்கு அருகில் சுமார் 150 அடி ஆழம் உள்ள கிணற்றில் புள்ளிமான் ஒன்று விழுந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அதன் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் மற்றும் மதுரைக்கரை வன அலுவலர் தலைமையில் கரடிமடை பிரிவு வனப்பணியாளர்கள் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் மற்றும் தீயணைப்புத் துறையினர் இணைந்து நீண்ட போராட்டத்திற்கு பின் கிணற்றில் இருந்து புள்ளிமானை மீட்டு மருத்துவ சிகிச்சை அளித்து பின் கரடிமடை வனப்பகுதியில் உள்ள காப்புக்காட்டில் விடுவித்தனர். தூத்துக்குடி மீளவிட்டான் பகுதியில் ராயல் சேலஞ்சர்ஸ் கிரிக்கெட் கிளப் சார்பில் மாபெரும் கிரிக்கெட் போட்டிகள் இன்று முதல் 21ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இன்று நடைபெற்ற முதல் போட்டியில் தூத்துக்குடி ஃபியூயல் சிட்டி 11S அணியும் டூட்டி லயன்ஸ் அணியும் மோதின. இந்த போட்டியில் 26 ரன்கள் வித்தியாசத்தில் ஃபியூயல் சிட்டி 11S அணி வெற்றி பெற்றது. இதனையடுத்து வெற்றி பெற்ற அணிக்கு 15,000 ரூபாயும் வெற்றி கோப்பையினை அமைச்சர் கீதா ஜீவன் வழங்கினார். கோவையில் பணிபுரியும் போக்குவரத்து தொழிலாளர்கள் தமிழ்நாடு போக்குவரத்து துறை தொழிலாளர்களின் வெற்றிச் சங்கம் என்கிற பெயரில் புதிய சங்கத்தை பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய நிறுவனர் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் மணிகண்டன், இந்த சங்கமானது எந்தவொரு அரசியல் கட்சியையும் சார்ந்து இயங்காது எனவும் தமிழ்நாடு முழுவதும் போக்குவரத்து தொழிலாளர்கள் வெற்றிச் சங்கம் என பதிவு செய்யப்பட்டதின் நிகழ்வின் காரணமாக முதல்வர் அவர்களை சந்திக்க இருப்பதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாடு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு போக்குவரத்து துறையில் தொழிலாளர்கள் நலனுக்காக போக்குவரத்து துறையில்
தமிழ்நாடு போக்குவரத்துறை தொழிலாளர்களின் வெற்றி சங்கம் என பதிவு செய்யப்பட்டு தமிழகம் முழுவதும் பதிவு செய்யப்பட்டு இன்று முதல் செயல்பட கொண்டிருக்கிறோம். எங்களது கோவை மாவட்டத்திலிருந்து நாங்கள் தனியாக எந்த அரசியல் கட்சியோட நோக்கமும் இல்லாமல் தனியாக நாங்கள் புதுசாக சங்கம் பதிவு செய்யப்பட்டு போக்குவரத்துறையில் தொழிலாளர்கள் நலனுக்காக அலுவலக உதவியாளர், போக்குவரத்து ஓட்டுநர், நடத்துனர் மற்றும் அனைவருக்கும் சேர்ந்து போக்குவரத்து தொழிலாளர்களின் நலனுக்காக புதிதாக சங்கம் போக்குவரத்துறை தொழிலாளர்களின் வெற்றி சங்கம் என பதிவு செய்யப்பட்டு இன்று முதல் நடைமுறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இதனுடைய முதலாவதாக சங்கத்தின் பெயர் திறப்பு விழாக்கு முன்பாக நமது தமிழ்நாட்டில் போக்குவரத்துறை அமைச்சரை அவரை அணுகி அவரோட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அவங்களோட அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் போக்குவரத்துறை சார்ந்த நம்மளது சேர்மன் அவர்களுக்கும் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறோம். அவங்களுக்கு கூடிய விரைவில் அப்பாயின்மெண்ட் தரேன் இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பெயரை வெளிவிடாமல் இருந்து இதுவரைக்கும் நமது தமிழ்நாட்டில் முதலமைச்சரை சந்தித்து அவர்களோட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவர்கிட்ட இதெல்லாம் ஒப்பீனியன் காமிச்சிட்டு அப்புறம் நாங்கள் பெயர் திறப்புலா வைக்கலான்ட்டு இருந்தோம். அதுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு 2-3 நாள் கால அவகாசம் கேட்டிருக்கிறாங்க. அதனால் முதலாவதாக நம்ம தொலைக்காட்சி நிபுணர்கள் அணுகி அவங்க தொலைக்காட்சியின் மூலம் நாங்கள் இந்த தமிழ்நாடு போக்குவரத்துறை தொழிலாளர்கள் வெற்றி சங்கம் என இன்று முதல் செயல்படுகிறது என தொலைக்காட்சி மூலம் அனைத்து போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் நாங்கள் தெரியப்படுத்திக்கிறோம். தென்காசியில் நகர திமுக நிர்வாகிகளின் செயல் வீரர்கள் கூட்டம் திமுக நகர செயலாளர் சாதிர் தலைமையில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு மாவட்ட கழக செயலாளர் ஜெயபாலன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கூட்டத்தின் போது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 என்ற இலக்குடன் களம் கண்டு வெற்றி கண்ட தமிழக முதல்வர் ஸ்டாலினிற்கு நகர திமுக சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. மேலும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மேல்முறையீடு செய்த 1,48,000 மகளிருக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கியதற்கு தமிழக முதல்வர் நகர கழகம் சார்பாக நன்றி தெரிவிக்கப்பட்டது. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கண்டித்தும் சிபிஐ விசாரணை செய்ய கோரியும் திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பு கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி அளித்து சாலை மறியலுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனையடுத்து மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் மணிகண்டன் உத்தரவின்படி சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்திற்கு அழைத்து சென்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உடுமலை புறவழிச்சாலையில் யானை தந்தம் மான்கொம்பு கடத்தி செல்வதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பெயரில் திருப்பூர் வனச்சரகத்தினர் உடுமலை ரவுண்டனா அருகே சந்தேகத்தின் பெயரில் 4 பேரை பிடித்து விசாரித்தபோது அவர்கள் முன்னுக்கு பின் முரடாக பதிலளித்தனர். இதனால் அவர்களை காங்கேயம் வனச்சரக அலுவலகத்திற்கு அழைத்து சென்று விசாரணை செய்ததில் அவர்கள் தாராபுரம் அலங்கயம் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ், திண்டுக்கல் மாவட்டம் பழனி குதிரையாறு பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணி, அதே பகுதியைச் சேர்ந்த தேனு மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் பாப்பம்பட்டி சேர்ந்த செல்வராஜ் என்பதும் இவர்கள் யானை தந்தம் மற்றும் மான் கொம்புகளை விற்பனைக்காக எடுத்து சென்றதும் தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களை கைது செய்து அவர்களிடம் இருந்த 2 யானை தந்தம் மான் கொம்பு உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்யப்பட்டது. திருச்சி மாவட்டம் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வரும் ராஜசேகர் என்பவர் சமூக வலைதள குற்ற செயல்களில் ஈடுபடும் நபர்களை கண்காணித்து வந்தார். அப்போது சமூக வலைதளமான முகநூலில் ஒருவர் இருவேறு மதத்தைச் சேர்ந்த ஆணும் பெண்ணும் முத்தம் கொடுப்பது போன்ற புகைப்படத்தை பதிவிட்டு அதில் குறிப்பிட்ட மதத்தைச் சேர்ந்த பெண்களைப் பற்றி தவறுதலாக பதிவிடப்பட்டு இருந்தது தெரியவந்தது. அந்த நபர் இதேபோல் பெண்களை கொச்சைப்படுத்துவது போன்ற படங்களை தொடர்ந்து பதிவேற்றியிருந்ததும் தெரியவந்தது. இதுகுறித்து சைபர் கிரைம் காவலர் ராஜசேகர் அளித்த புகாரின் பெயரில் நடவடிக்கை எடுக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் உத்தரவிட்டார். அதன் பெயரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து முகநூல் பக்கத்தில் பதிவேற்றம் செய்த மதுரை மாவட்டம் அப்பன் திருப்பதி பெருமாள் கோவில் தெருவைச் சேர்ந்த அசோக்குமார் என்பவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். மேலும் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் எச்சரித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பெய்த மழையால் தாமிரபரணி ஆற்றின் பல்வேறு இடங்களில் மேடு பள்ளங்கள் ஏற்பட்டு புதர் மண்டியுள்ளது. இதனை சரி செய்யும் பொருட்டு தாமிரபரணி ஆற்றின் மருதூர் அணைக்கட்டு பகுதியில் தாமிரபரணி ஆற்றில் தடையின்றி தண்ணீர் செல்லும் வகையில் மேடு பள்ளங்களை சமன் செய்து புதர்களை அகற்றும் பணிகள் தொடங்கியது. இப்பணிகளை பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முன்னதாக பேசிய அவர் ஆற்றில் பிளாஸ்டிக் மற்றும் துணிகளை போடுவதை பொதுமக்கள் அனைவரும் தவிர்க்க வேண்டும் என்றும் வருகின்ற தலைமுறைக்கு இந்த மண்ணை ஆரோக்கியமான ஒன்றாக நாம் விட்டுச் செல்ல வேண்டும் என்றும் தெரிவித்தார். இதனையடுத்து மருதூர் அணைக்கட்டை பார்வையிட்டு ஆய்வு செய்த அவர் அதிகாரிகளிடம் அணைக்கட்டு குறித்து கேட்டறிந்தார்.
தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் உள்ள குற்றாலத்தில் வருடந்தோறும் ஜூன் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை மழைக்கால சீசன் நிலவுவது வழக்கம். இந்த சீசன் காலகட்டங்களில் சுற்றுலாப் பயணிகளின் வரவை மேலும் அதிகரிக்கவும் அவர்களுக்கு பொழுதுபோக்கை ஏற்படுத்தும் வகையிலும் குற்றாலம் பகுதியில் உள்ள படகு குழாமில் படகு சவாரி போக்குவரத்து மற்றும் சாரல் திருவிழா வெகு விமரிசையாக நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் இன்று படகு போக்குவரத்தானது தொடங்கி வைக்கப்பட்ட நிலையில் இந்த படகு சவாரி போக்குவரத்தினை மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அவருடன் தென்காசி சட்டமன்ற உறுப்பினர்கள் படை நாடார் ராஜா மற்றும் தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார் உள்ளிட்டோர் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் குற்றால சாரலின் போது முக்கிய விழாவாக கொண்டாடப்படும் சாரல் திருவிழாவிற்கான ஆயத்தப் பணிகளை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார்.